பேசலாமா சார்? நான் சொல்ல போகிறது எல்லாமே ரியாலிட்டி தான். 1ஆம் தேதி கிரெடிட் ஆகிற அமௌண்ட்டு அடுத்த நாளே டெபிட் ஆகும். இதுதான் மிடில் கிளாஸ் வாழ்க்கை. அது இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு இது போடுவீங்க, இவையெல்லாம் கற்பனையேன்னு. அப்படிலாம் போடாதீங்க சார். இதெல்லாம் உண்மை சம்பவம், மிடில் கிளாஸ் வாழ்க்கை சார். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு 1ஆம் தேதி எப்படி எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க, போயிட்டு வந்துடுறேன் சார். நம்ம வயசுல யாரை போடுறீங்க? உங்க மைண்ட்ல யாராச்சும் வச்சிருப்பீங்களா சார்? நீங்களே சொல்லுங்க சார். ராஜுக்கே ஸ்டார் போடுங்க சார், நல்லா கண்டென்ட் கொடுப்பாப்ல. டே என்னடா அந்த ஆளை அவரே சொல்லிக்கிறாரு சார். நமக்கு நம்ம தான் சார் கெத்து. சூப்பர் சார். தம்பி, ஹவுஸ் லோனு, தங்கச்சி ஃபீஸு, இஎம்ஐ, கரண்ட் பில்லு கட்டியாச்சாப்பா? கட்டிட்டேம்மா. சரிப்பா. தம்பி, கையில் காசு இருக்குல்ல? கையில் சொல்லுடா, செலவு காசு இருக்குல்ல? செலவு காசு இருக்குமா? அண்ணா கேட்டரிங் சர்வீஸ் ஒரு ஆள் குறையுது, என்னண்ணா பண்றது? இந்த ரோட்ல ஒருத்தன் வெறும் பர்சோட போனா பாரு, அவனை கூப்பிடு, கரெக்டா இருப்பான். டேய் தம்பி, கல்யாணத்துக்கு சாப்பாடு பரிமாறணும், வரியா? இதோ வரேண்ணே. ஏங்க வீட்டுல ஃபீஸ் போயிட்டுங்க, போய் ஃபீஸ் போட்டு வாங்க போங்க. உன் புள்ளதான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கா, புரியல 4 வருஷம். உன் புள்ளைய போய் ஃபீஸ் போட சொல்லு போ. என்ன சப்ப நினைச்சிங்களா? ஃபீஸ் போடுறேன் இப்ப பாருங்க. எப்ப பாரு என்ன நோன்றதே வேலை. எப்படியாச்சும் ஃபீஸ் போட்டு இருந்தாலும் நோஸ் கட் பண்ணோம். யாரும் பார்க்கல. ஹவு டு ரிப்பேர் ஃபியூஸ் கெரியர். கெரியரா சரி, ஏதோ ஒண்ணு வந்துச்சு. நீங்க ஃபியூஸ் போடுறீங்கன்னா மேல ஒரு பச்சை வயர் இருக்கும். பச்சை வயரா? அந்த பச்சை வயரை எக்கன் ரூல் தொடக்கூடாது. அப்படி சுட்டிங்கன்னா ஒன்னும் எடுக்க கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா திருப்பி வைக்க கூடாது. அப்புறம் வச்சுட்டு திருப்பி எடுக்க கூடாது, எல்லாம் வெடிச்சிடும். அடியே, எல்லா நியூஸும் கலெக்ட் பண்ணிட்டியா? ஏங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். பெரிய பொண்ணு 2 நாளா ஓடிப்போ போகுது. சின்ன பொண்ணு இப்பதான் லவ்ல விழுந்திருக்கு. சின்ன பொண்ணா? அது கவலைப்படாதீங்க, அது பிரிஞ்சிடும். ஆனா பையன் மட்டும்தான். பையன் மட்டும்? பையன் ஒரு பையனை லவ் பண்றாங்க. அண்ணே பார்சல் நீதான் நாங்க வந்து வாங்கிக்க சொன்னதா? அண்ணே நீங்களே பாக்குறீங்க, ரோடு போட்டுட்டு இருக்காங்கண்ணா. ரோட்ல பல்ல வேற நோண்டி இருக்காங்க. அதுல வண்டி வராதுண்ணே. அதனாலதான் உங்களை அங்க வந்து வாங்கிக்க சொன்னேன். ஏன் வண்டி அங்க விட்டு நடந்து வந்து கொடுக்கறது? அண்ணே நான் பைக் அங்க போறது பெருசு இல்லண்ணே. யாராச்சும் பார்சல் எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பார்சலுக்கு நான் தானே பே பண்ண வேண்டியதா இருக்கு. டேய், வீட்டு வாசல்ல வந்து குடுக்கறதுக்கு தானே நீ 20 ரூபா வாங்குற. அப்ப எடுத்து வந்து குடுக்கணும்டா. அண்ணா இவ்வளவு நாள் வீட்டுல வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ரோடு போற டேய் நக்கலா பேசிட்டு இருக்காத, அடி வாங்கிட்டு போயிடுவா. ஒழுங்கா பார்சல் வச்சுட்டு கிளம்பு. சரிண்ணா, இனிமே எப்போ வந்தாலும் வீட்டு வாசல் வந்தா கொடுத்துட்டு போன சொல்லிட்டேன். என்னால முடியும் நான் நம்பினேன். டெலிவரி வேலையிலேருந்து இப்போ யூடியூபராக இருக்கேன். உங்களால முடியும், நீங்களும் நம்புங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். லவ் யூ ஆல். Being a norm, Korean not a norm. Baby, baby, not a more, 좀 아는 norm. Being a norm, Korean not a norm. Baby, baby, not a more, 좀 아는 You know what I'm saying? 오빤 Gangnam Style. Sexy lady. 오빤 Gangnam Style. Sexy lady. 오빤 Gangnam Style. தேவைப்படுங்க வச்சுக்க வேண்டியது. சிரிங்க, அப்படி சிரிச்சுட்டாடு ஆடிட்டு. ஏ கிளவிய விரைவு விடு. யாருக்கு எடுத்துக்க. எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபாயா? அம்மா துண்டு விறகுதான் இருக்கு, 100 ரூபான்றா?
இஷ்டம் இருந்தா வாங்கிலாம் மூட்டு கிளம்ப. உன்கிட்ட மட்டும் தான் விறகு இருக்குன்னு திமிழ் ஆடுறியா? இருக்கும் ஒரு நாள் வா. என்னடி விறகு வாங்கலையா? நான் ஏன் வாங்கணும்? இது ஸ்டவ் அடுப்பு, மண்ணெண்ணில தான் எரியும். உன் விறகுலாம் இனிமே எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்க. இப்ப என்ன கேட்டு புட்டானே என்னமோ இந்த இலு இழுக்குறா. இருக்கட்டும் இருக்கட்டும். நடி என்னமோ பொட்டி எடுத்துட்டு போற? கேட்கலவே, இது ஒண்ணும் பொட்டி இல்ல, கரண்ட் அடுப்பு. நாங்க இனிமே கரண்ட்லாம் சமைச்சு சாப்பிட போறோம். ஓ கரண்டா? உனக்கு பொறாம உன் கடையில நாங்க விறகு வாங்குறனே. பொறாம பண்றாங்க பொறாம. இவ கொடுத்த 100 ரூபாய்க்கு. சிப்ப நடி ஏதோ விட்டுட்டு போற? இது கேஸ் அடுப்பு. நாங்க இனிமே கேஸ்ல தான் சமைச்சு சாப்பிடுவோம். நீ இன்னும் அந்த விறகுலயே கதை. முன்னாடியோட இழிவர் ரொம்ப வலுவா இருக்க. வருண்டி, எனக்கும் நேரம் வரும். தமிழகத்தில் கேஸ் தட்டுப்பாடு. இனிமே யார் வீட்டுக்கு சிலிண்டர் வராது. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க, சொரிஞ்சுக்கோங்க. அத்தா விறகு 100 ரூபாய்க்கு. இருக்குப்பா, எடுத்துக்கப்பா. சரித்தா. அக்கா இங்க வாக்கா. குடுப்பா குடுப்பா குடுப்பா. ஆமா கிளம்பிட்ட, எனக்கு தான் விறகுன்னு சொல்லல. இல்ல அக்கா. சரி. ஆத்துல போச்சான் தண்ணி, அதை எடுத்து குடிச்சுதான் பண்ணி. நீங்களா? பார்க்காத என்ன பார்க்காத என்னோட நடந்த என் நிழல தனியா நடக்க விட்ட. என்ன வாய் மண்டலூர் வரையும் போது? என்னடா மூஞ்சி இது, பண்ணி படக்ஸ் மாரியே. ஆளே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கான். வேற எதனா பண்றானா பாப்போம். உனக்கெல்லாம் இப்படி கை தட்ட கூடாதுடா, இப்படி கை தட்டணும்டா. ஐயோ ஐயோ. இப்ப அழுத்தினா கரெக்டா இருக்கும். என்ன பார்க்கவே மாட்டான்? என்ன பாம்பாம் அழுத்திட்டு இருக்க? கொஞ்சம் அவன் காதை பாடுற. தெரியும்ல எனக்கு, நீங்க எப்படி பாம் அழுத்துவீங்க. இவனுக்கு உடனே அம்மா ஐஸ், அப்பா ஐஸ் அப்படி பாருங்க. நாங்க வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எங்களுக்கு வேற வேலை இல்ல. அது ஒரு நடிப்பான் பாரு, வாட்டர்மெலன் மாதிரி. ஐஸ் ஐஸ் அப்படிமா. இதெல்லாம் நான் பார்க்க கூடாதுன்னு தான் அவன் காதுல ஹெட்போன்ல போட்டு உட்கார வச்சிருக்கேன். மறுபடியும் நீ வந்து பாம் பூம் பண்ணிட்டு இருக்க. போடா. ஏலே இங்க பாருடா. விழிச்சு அஞ்சு போறான் இன்னைக்கு. ஏ சொட்டம்தியா, என்ன அழுதுட்டு இருக்கா? ஏ ஐஸ் வண்டியா, என்ன என் புள்ள அழுகுறான்? ஏன் அழுகுறானா? ஐஸ் வண்டி சவுண்ட கேட்டது உடையாந்தான். காசு இருந்தாண்டா ஐஸ் தர முடியும்னா ஓடி போய் அழுகுறான். ஒரு ஐஸ் கூட கிட்ட காசு இருக்காதா? அது இல்லாம தானே அழுகுறான். ஏய் தேவையெல்லாம் பேசக்கூடாது. உன் ஐஸ் என்ன ஐஸ்? உன் ஐஸ் வண்டியை வாங்கி என் புள்ள ஃப்ரிட்ஜ் வச்சு டெய்லி சாப்பிடுவான்டா. எவ்வளோடா ஐஸ் வண்டியை? 2000 ரூபா. எத்துவா இங்க எத்துவா. சுருட்டா சிறப்பான ஆள்டா நீ. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, காந்திஜி, நேதாஜி, 5G. ஏது 5G-யா? கொண்டா எல்லாம் கொண்டாடி கழுவி கிழிச்சுறேன். சைன் டேட்டா, டேன் டேட்டா, காஸ் டேட்டா, டேட்டா எதுக்குடா இதை பயன்படுத்துறீங்க? எந்த வேலைக்குடா யூஸ் ஆகுது? எரிச்சல் ஆகுதே. சைன் டேட்டா, காசு துட்டு மணி எது மணியா? குடு ஆணிய குடு. தம்பி
அடியே என்ன என்னடி உன் புள்ளைக்கு கீழே ஒரு புருவம் இருக்கு? ஏங்க புள்ள பாவுங்க விடிய விடிய உட்காந்து படிச்சாங்க. விடிய விடிய படிச்சானா? ஏ பைத்தியம், விடிய விடிய படிச்சு போய் எக்ஸாம்ல தூங்க போறான்டி. ஏங்க என் புள்ள ஒண்ணு உங்களை மாதிரி கிடையாது, அவன் ஆந்த மாதிரிங்க. ஏ பண்ணாடா, அந்த பகல்ல தூங்குண்டி. தம்பி தம்பி தூக்கிட்டு பாப்பா. யாரும் அவன் குறுக்க வந்துட்டு இருக்கான். ஏய் ராஜன் ஸ்டோரிய பத்தியா? பெரிய கேங்ஸ்டரா இருப்பார் போலடா. ஆமாண்டா. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. நீ சொல்ற கேட்க முடியாது, போடா. ஏய் ராஜன் ஏதோ அடுத்த ஸ்டோரி போட்டிருக்காரா? கூட்டத்தே மாட்டுறாரா ராஜனா? ராஜனா பயங்கரமான ஆள்டா. என்னடா முறைக்கிறான் கோப்பம் ஓன. இங்க பாரு அடுத்த ஸ்டோரி போட்டிருக்காரு. ஏய் ராஜனை ஒத்தாளு, அவனு 2 பேரு எப்படி எம்பிலாம் அடிக்கிறாரு பாருடா. ராஜனா மாசுடா. ஏய் ராஜனா வர்றா. ராஜனா வணக்கம்.